மாவட்டம் மதுராந்தாங்கம் அடுத்த ஓரத்தி கிராமம் களத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் மற்றும் ஓரத்தி கிராமம் ராஜாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அபிதா ஆகியோர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இருவரது வீட்டிலும் கடுமையான எதிர்ப்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அபிதாவின் மனநிலையை மாற்றுவதற்காக உறவினர் வீட்டில் தங்க வைத்துள்ளனர். இருப்பினும் தனது காதலை தொடர்ந்த அபிதா கடந்த 26ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டார். இதுகுறித்து அபிதாவின் பெற்றோர் செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் போலீசார் அபிதாவை தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று மாலை அபிதாவும் அவரது காதலன் சதீஷும் திருமணம் முடிந்த நிலையில் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். வேதாரண்யத்தில் உப்பள தொழிலாளர்களுடன் இணைந்து பணியாற்றி வாக்கு சேகரித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகா வேதாரண்யம் சுற்றுவட்டாரங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு பகுதிகளில் உள்ள உப்பளங்களில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களிடம் இணைந்து உப்பு வாரியும் உப்பை பாக்கெட் போட்டும் பணி செய்து வாக்கு சேகரித்தார். அப்போது அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து இந்த பகுதியில் சோடா ஆஷ் தொழிற்சாலை அமைய பாடுபடுவேன் என்றும் வாக்குறுதியளித்தார். ஆதி திராவிட நலத்துறை மாணவிகள் தங்கும் விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 6 பள்ளி மாணவிகள் காயமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆதி திராவிட நலத்துறை சார்பில் பள்ளி மாணவிகள் தங்கி படிக்கும் மாணவிகள் விடுதி செயல்பட்டு வருகிறது. 35க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் தங்கி படித்து வரும் இந்த விடுதியின் மேற்கூரை இன்று காலை இடிந்து விழுந்ததால் மாணவிகள் காயமடைந்துள்ளனர். இன்று காலை பள்ளி செல்வதற்கு முன்பு விடுதியில் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த சமையலர் உள்ளிட்ட 6 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து கூரை இடிந்து விழுந்த மாணவிகள் விடுதிக்கு கோட்டாட்சியர் சரவணன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் தீவனம் மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக தங்கள் கால்நடைகளை விற்பனை செய்ய தொடங்கியுள்ளனர். ஊத்தங்கரை வாரச்சந்தையில் 1000க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. ஆனால் மக்களவை தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக வெளியூர் வியாபாரிகள் வராததால் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் 85 வயதுக்கு மேற்பட்டோர் 817 பேரும் மாற்றுத்திறனாளிகள் 406 பேரும் உள்ளனர். அவர்களுக்கான தபால் வாக்குப்பதிவானது இன்று காலை முதல் துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 25 குழுக்கள் தொகுதிகள் முழுவதும் நேரில் சென்று முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடையே தபால் வாக்குகளை பெற்று வருகின்றனர். இதில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வீடு வீடாக சென்று தபால் வாக்குகள் பெறப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் திருநாத முதலியார் தெருவில் வசிக்கும் நவீன்குமார் என்பவர் ஸ்டுடியோ மற்றும் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் அவரது வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் ரூபாய் 40 லட்சம் பணம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டது. நவீன்குமார் என்பவர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ KG ரமேஷின் அக்காள் மருமகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திருப்பத்தூர் அடுத்த காகக்கரை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது பேசிய KG ரமேஷ் தன்னை பழிவாங்கவே திமுக அரசு வருமான வரித்துறை மூலம் தன்னுடைய உறவினர்கள் வீட்டில் சோதனை நடத்துவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு நாளன்று வர இயலாத முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்குப்பதிவு செய்ய மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் 228 நபர்களுக்கு 12D படிவம் வழங்கப்பட்டு அவர்களுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் 107 பேர் வாக்குப்பதிவு செய்துள்ள நிலையில் மீதமுள்ள வாக்காளர்களுக்கு நாளை அல்லது நாளை மறுதினம் மீண்டும் வாக்குப்பதிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் மற்றும்
திரைப்பட நடிகரும் நட்சத்திர பேச்சாளருமான ரவி மரியா திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய திரைப்பட நடிகர் ரவி மரியா விலைவாசி உயர்வை சுட்டிக்காட்டி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட தங்கத்தின் விலை தற்போது கடுமையாக உயர்ந்திருப்பதாகவும் தங்கம் விலை உயர உயர முன்னாள் முதலமைச்சரின் புகழும் ஏறிக்கொண்டே இருக்கும் என பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் சூசகமாக தற்போது எல்லாம் இயந்திரமாக மாறி வருவதால் அறிவாளிக்கு வேலையில்லாத நிலையை உருவாக்கி காட்டுவோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கதிர் அருவாள் சின்னத்தில் போட்டியிடும் சுப்ராயனை சுட்டிக்காட்டி பேசினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் இருந்து பாபநாசம் செல்லும் வழியில் ரயில்வே கேட் அருகில் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி பேருந்து நிறுத்தம் உள்ளது. இந்த பேருந்து நிறுத்தத்தில் தென்காசி செல்லும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவு கூடும் பகுதியாகும். இந்த நிலையில் இரவு நேரத்தில் ரயில்வே கேட் அருகே சுமார் 10 அடி நீளம் உள்ள ராட்சத மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றது. இதனை கண்ட பொதுமக்கள் அங்கிருந்து அலறி அடித்து ஓடினர். பின்னர் கூட்டத்தில் இருந்த இளைஞர்களில் இருவர் தைரியமாக பாம்பினை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அதிமுக மகளிர் அணியினர் திமுகவில் இணைந்தனர். மேலும் தங்களது அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டையினை அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் ஒப்படைத்துவிட்டு தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். தேர்தல் நேரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைத்துக் கொண்டது சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.